Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 9ல் பார்ட் 5 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள பார்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க்லேயும் நம்மளோட யூடியூப் பிளேலிஸ்ட்லேயும் லாஸ்ட்டாக கொடுத்துருக்கோம், அதில் பார்த்துக்கோங்க. நம்ம அன்அகாடமியில் வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எல்லா எக்ஸாம்ஸ்க்காகவும் போலீஸ் எக்ஸாம்ஸ்க்காகவும் கிளாஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு லைவ் கிளாஸஸாக இருக்கும். லைவ் செஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ரெக்கார்டட் செஷன்ஸும் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் அதில் வந்துட்டு உள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்அகாடமி ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வந்து ஃப்ரீ செஷன்ஸ் இருக்கும், ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா கோட் கேட்கும், என்டர் அண்ட் இன்வைட் கோட் டு அன்லாக் யுவர் ஃப்ரீ பிளான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் பூரண்யா அப்படின்ற ரெஃபரல் கோட், என்னோடய ரெஃபரல் கோட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு கீழே ஒரு ரெஃபரல் கோட் இருக்கும். பூரண்யா, என்னோட POORANIOA P கேப்ஸில் வரும். அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க அல்லது காப்பி பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேருந்து பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்துட்டு உள்ளே போயிட்டு வீடியோஸ் வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் 2020க்காகவும் குரூப் 1 எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்காகவும் டார்கெட் 140+ அப்படின்றதும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது இல்லாமல் டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்து 20 மினிட்ஸில் 20 கொஷின் சொல்லிட்டு 8 PM கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த டைம் டேபிள் பேசிஸில் அந்த டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? இது இல்லாமல் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா அன்அகாடமி ப்ளஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஃப்ரீ கோர்சஸ்ன்னு போகாமல் ப்ளஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு கெட் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்ற லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு என்ன பிளான் வேணும் அப்படின்னு உங்கள் பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதில் இப்போ 12 months பிளான் 7000க்கு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பூரண்யா அப்படின்ற என்னோடய ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அது ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட் 6300ல் நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸாம் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே அந்த 12 monthsக்கும் அந்த கோர்ஸை வந்து நீங்கள் கிராக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10% உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். சரிங்களா? ரெஃபரல் கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்துட்டு அதிகமாக இருக்குது, இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஷுர். அந்த ரெஃபரல் கோடை கிளிக் பண்ணி உள்ளே வந்ததுக்கப்புறம் இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் மந்த்லி 500 to 600 நீங்கள் பே பண்ணால் போதும். மொத்தமாக பே பண்ண தேவையில்லை. 6300 அல்லது ஜஸ்ட்டு மந்த்லி பிளான்ஸும் இருக்குது, 1400 1200ன்னு சொல்லிட்டு. ஸோ எது வேணுமோ நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த டைமில் ஜாயின் ஆகிட்டு பெனிஃபிட் ஆகிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். PSC மாடல் கொஷின் பேப்பர் டெஸ்ட் 9 பார்ட் 5 கொஷின் நம்பர் 116. சூஸ் த இன்கரெக்ட் பேர், தவறான இணையை தேர்ந்தெடு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இச்சிமியா. ஓகேங்களா? அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிஃபிஷியன்ட் பிளட் சப்ளை டு ஹார்ட் மசில், இதய தசைகளுக்கு குறைவான இரத்த ஓட்டம், அது கரெக்டு. நெக்ஸ்ட் மயோகார்டியல் இன்ஃபெக்ஷன், டெத் ஆஃப் த ஹார்ட் மசில் டிஷ்யூ, இதய தசை திசுக்களின் இறப்பு, அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஹைப்பர் கொலஸ்டரோலிமியா, ஓகேவா? ஹை பிளட் ப்ரெஷர், இரத்த கொழுப்பு அதிகரித்தல், ஓகேங்களா? அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஆர்த்திரோஸ்க்ளரோசிஸ் அப்படின்னா ப்ராடனிங் ஆஃப் பிளட் வெசல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது தப்பு. இரத்த நாளங்கள் விரிவடைதல் கொடுத்துருக்காங்க, ஆர்த்திரோக்ளோசிஸ்னால் அது தப்பு. ஸோ அதான் தவறான இணை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 117. விச் இஸ் த ஃபஸ்ட் மேன்மேடு சீரியல் ஹைப்ரிட், மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் எது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ட்ரிட்டிகேல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 118. சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளான்ட் யூஸ் ஒன்லி 40% ஆஃப் வாட்டர் அப்சர்வ்ட் அண்ட் ரிமைனிங் 60% இஸ் லாஸ் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன். தாவரம் உறிஞ்சும் நீரில் 40% நீரினை மட்டுமே பயன்படுத்துகிறது, மீதமுள்ள 60% நீர் நீராவி போக்கின் மூலம் இழக்கப்படுகிறது. நெக்ஸ்ட்டு ரைஸ் பிளான்ட் டிரான்ஸ்பயர்ஸ் 54 gallons ஆஃப் வாட்டர் டியூரிங் இட்ஸ் லைஃப் ஸ்பேன். ஒரு நெல் தாவரம் தனது வாழ்நாளில் 54 கேலன் நீரினை நீராவியாக வெளியேற்றுகிறது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு, எதுவுமே இது ரெண்டுமே வந்துட்டு ராங் ஆப்ஷன் தான். ஓகேங்களா? ரெண்டுமே வந்து தப்பு தான். ஸோ இதுக்கு வந்து எது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா வந்துட்டு நன் ஆஃப் திஸ், ஆப்ஷன் டி தான் ஆன்சர், இவற்றில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 119. மேட்ச் த ஃபாலோயிங், அதாவது பொறுத்துக. இந்த சைடில் கார்போஹைட்ரேட் கொடுத்துருக்காங்க, இந்த சைடில் காம்போனன்ட்ஸ், அதில் அடங்கியிருக்கிற பொருட்கள் கொடுத்துருக்காங்க, மேட்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு மோனோசாக்கரைட்ஸ், ஒற்றை சர்க்கரைகள்
ஓகேங்களா. ஒற்றை சர்க்கரைகள் அப்படின்றது எதில் வரும்னா ஃப்ரக்டோஸ் வரும். நெக்ஸ்ட்டு டைசாக்கரைட்ஸ் இரட்டை சர்க்கரைகள் அப்படின்றது மால்டோஸ் வரும். நெக்ஸ்ட்டு சாக்கரைட்ஸ் கூட்டு சர்க்கரைகள் அப்படின்றது அமைலேஸ் வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி 213. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 120. Which substance is used for controlling oil fire? எண்ணெயால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்த எந்த பொருள் பயன்படுத்தப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபோமைட். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 121. வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பெட்ரோலியம் கேக்? பெட்ரோலியம் கேக்கின் செயல்பாடு என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி எரிபொருளாக ஃபியூவலாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 122. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெத்தட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் பயோகேஸ்? கீழ்கண்டவற்றில் எந்த முறை உயிர்வாயு தயாரிக்க பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றில் எந்த முறை உயிர்வாயு தயாரிக்க பயன்படுகிறது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ நொதித்தல் ஃபெர்மெண்டேஷன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 123. மெட்டல்ஸ் லைக் டைட்டானியம், குரோமியம், மேங்கனீஸ், ஜிர்கோனியம் ஆர் ஹால்டஸ். டைட்டானியம், குரோமியம், மேங்கனீஸ், ஜிர்கோனியம் போன்ற உலோகங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ போர் உலோகங்கள் ஸ்ட்ராட்டஜிக் மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 124. சூஸ் த இன்கரெக்ட் பேர். அதாவது தவறான இணையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆப்ஷன் சி வேர்ல்டு ஹெப்பாட்டிட்டிஸ் டே ஜூலை 11 கொடுத்துருக்காங்க, அது தப்பு. மிச்சம் எல்லாம் கரெக்டு. வேர்ல்டு கோகனட் டே செப்டம்பர் 2, இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே செப்டம்பர் 8, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட் 29, எல்லாம் கரெக்டு. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 125. வேர் இஸ் காந்தி சோலார் பார்க் இனாகுரேட்டட் பை பிரைம் மினிஸ்டர் ரீசென்ட்லி? பிரதமரால் காந்தி சூரிய மின்சக்தி பூங்கா சமீபத்தில் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி ஐநா தலைமையகம் USA, UN headquarters USA. Next question number 126. Who wrote the book The 5 Laws of Library Science? நூலக அறிவியலின் 5 விதிகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சியாலி ராமமிர்த ரெங்கநாதன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 127. 10th வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்ஸ் ஹெல்ட் அட் 10வது உலக தமிழ் மாநாடு எங்கு நடைபெற்றது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிகாகோ. Next question number 128. Simple interest on a certain sum for 5 years at 28% per annum is 350. The sum is 28% ஆண்டு வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 350 எனில் அந்த தொகை என்ன? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 450. Next question number 129. Find the rate percent per annum when principal of 6,000 earns a simple interest of 1,680 in 16 months. 6000 வசூலுக்கு 16 மாதங்களுக்கு 1680 தனி வட்டி கிடைத்தால் வட்டி வீதத்தை கண்டுபிடி. இதுக்கு ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி 21%. Next question number 130. Which of the following rocks are formed by the solidification of molten magma? பின்வருவற்றில் எந்த பாறைகள் உருகிய பாறை குழம்பு உறைந்து உருவாவதாகும்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தீப்பாறைகள். ஓகேங்களா, அதாவது இக்னியஸ் ராக்ஸ். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 131. விச் சாயில் இஸ் ஃபார்ம்டு பை வெதரிங் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ்? உருமாறிய பாறைகள் சிதைவடைவதால் எந்த வகை மண் உருவாகிறது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி செம்மண். ஓகேங்களா, ரெட் சாயில். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 132. விச் கண்ட்ரி இஸ் செப்பரேட்டட் ஃப்ரம் இந்தியா பை அரக்கன்யோமா மவுண்டைன் ரேஞ்சஸ்? அரக்கோயோமா மலைத்தொடர்கள் இந்தியாவையும் எந்த நாட்டையும் பிரிக்கிறது? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் பி மியான்மர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 133. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பீக் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் இந்தியா? பின்வரும் எந்த சிகரம் இந்தியாவை அமைவிடமாக கொள்வதில்லை? இதுக்கு ஆப்ஷன் பி தௌலகிரி. ஓகேங்களா, டி கிடையாது, பி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 134. த ஜங்கனானா பவன் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லெட் ரீசென்ட்லி விச் இஸ் ரிலேட்டட் டு? ஜங்கனானா பவன் சமீபத்தில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள இந்த கட்டிடம் பின்வரும் இவற்றுடன் தொடர்புடையது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி சென்சஸ் பில்டிங், மக்கள் தொகை கணக்கெடுப்பு அலுவலகம். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 135. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது சரியான கூற்றை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு செகண்ட் மட்டும்தான் கரெக்டு. த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் இன் ஒன் டைரக்ஷன். வேதியாற்றலில் ஆற்றல் மாற்றம் ஒரு திசையில் மட்டுமே நடைபெறும், அது கரெக்டு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 136.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்சஸ் ரெகுலேட்டர்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ்? கீழ்கண்டவற்றுள் உடலியக்க செயல்களை ஒழுங்குபடுத்துவது எது? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, தாது உப்புகள். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 137. அக்கார்டிங் டு லான்செட் Health Journal Report 2019, when will be it's possible to eradicate malaria from the world? லான்செட் 2019 மருத்துவ இதழின் அறிக்கைப்படி எந்த வருடத்துடன் மலேரியாவை உலகம் முழுவதும் முற்றிலுமாக ஒழிக்க முடியும்? இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, 2050. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 138. Who is the head of the SEBI committee to suggest norms for social stock exchanges? SSE. சமூக பங்குச்சந்தை SSE பரிவர்த்தனைகளுக்கான பரிந்துரைக்க இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியம் செபி அமைத்த குழுவின் தலைவர் யார்? இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஆப்ஷன் சி, இசாத் உசைன். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 139. சூஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதாவது சரியான விடையை வந்து தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஃபஸ்ட்டு அசெஷன் கூற்று. மெச்சூர்டு மமாலியன் RBCs do not have cell organelles and nucleus. பாலூட்டிகளில் முதிர்ச்சி அடைந்த இரத்த சிவப்பணுவில் செல் நுண்ணுறுப்புகள் மற்றும் உட்கரு காணப்படுவதில்லை. நெக்ஸ்ட்டு செகண்டு லேக் ஆஃப் ரீசன் என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் நியூக்ளியஸ் மேக்ஸ் த செல்ஸ் பைகான்கேவ் அண்ட் இன்க்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் ஆக்சிஜன் பைண்டிங். உட்கரு இல்லாதிருப்பதனால் அச்செல்லானது இருபுறமும் குழைந்த அமைப்பை பெற்று அதிகளவு ஆக்சிஜன் இணைவதற்கான மேற்பரப்பினை பெற்றுள்ளது. ஸோ A and R is true and R is a correct explanation of A. A மற்றும் R சரி, R ஆனது Aயின் சரியான விளக்கம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 140. சூஸ் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் பிளட் செல்ஸ். இரத்த அணுக்கள் பற்றிய தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு ஆன்சர் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் RBCs அபவுட் 120 days. இரத்த சிவப்பணுக்களின் வாழ்நாள் 120 நாட்கள். கரெக்டு. நெக்ஸ்ட் லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டியூரிங் பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ். வைரஸ் மற்றும் பாக்டீரியா நோய் தொற்றுகளின் போது லிம்போசைட்டுகள் எதிர்ப்பொருளை உருவாக்குகின்றன. நெக்ஸ்ட்டு பேசோஃபில்ஸ் ரிலீஸ் கெமிக்கல்ஸ் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன். பேசோஃபில்கள் வீக்கங்கள் உண்டாகும் போது வேதிப்பொருட்களை வெளியேற்றுகின்றன. நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்பேன் ஆஃப் பிளாட்லெட்ஸ் இஸ் அபவுட் 2 weeks. இரத்த தட்டுகளின் வாழ்நாள் 2 வாரங்கள். இது எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் டி மட்டும் தப்பு. ஓகேங்களா. ஸோ ஸ்டேட்மெண்ட் டி வந்துட்டு ராங் ஆன்சர். இதை வந்துட்டு இதோட இந்த பார்ட் உங்களுக்கு முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.